பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனையோ அமல்களை நம்ம செய்து வருகிறோம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக. ஆனால் நீங்கள் கேட்பதே உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு எளிமையான சூறா இருக்குது. இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லலாம். 1 2 கிடையாது, பல சிறப்புகள், பல அறிவிப்புகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் அல்லாஹ் ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த சூறாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறான். எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த சூறாவை நீங்கள் ஓதுனா அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சூறாவை உங்களுக்கு பிடித்தாலே போதும் அல்லாஹ்விற்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த சூறாவை நீங்கள் நினைச்சாவே போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு இந்த சூறா அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய சூறாவாக இருக்குது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, இந்த சூறாவை நேசிக்கக்கூடிய சஹாபியை அல்லாஹும் நேசிக்கிறான்னு சொல்லி. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய சூறாவாக இருக்குது. இதை ஓதியவர் அவங்களுடைய கடன்கள் இருந்தாலும் அடைக்கப்படுது, அவங்க தேவைகள் இருந்தாலும் நிறைவேற்றப்படுது, அவங்களுடைய நோய்கள் இருந்தால் விலகப்படுது, அவங்க மேலே பொறாமை, போட்டி, கந்திஷ்டி, ஏதாவது ஒரு விஷயங்கள், கெடுதலான விஷயங்கள் நடக்குது, தீமையான விஷயங்கள் நடக்குது, பாதுகாப்பு இல்லாமல் அவங்க இருக்கிறாங்கன்னா அதிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி எல்லா பலனையும் தரக்கூடியதாக இந்த ஒரு சின்ன சூறா இருக்குது. அந்த சூறா தான் அல்லாஹுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடிய சூறா குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூறா. இந்த இக்லாஸ் சூறாவுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக இதை நியத் வைத்து ஓதினால் அந்த நியத்தின் காரணமாக நம்முடைய தேவைகளும் நிறைவேற்றப்படுது. அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதை நீங்கள் ஒரு முறை ஓதுவது குர்ஆனில் 1/3 ஓதிய நன்மை கிடைக்கும்ட்டு. நீங்களே சொல்லுங்கள், அப்போ 3 முறை ஓதுறது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக துவா செய்யும் போது எப்படி துவா செய்வோம்? ஒரு 3 தடவை குர்ஆனுடைய துவாக்களை ஓதிட்டு துவா செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 3 தடவை ஏதாவது திக்ருகள் ஓதிட்டு துவா செய்வோம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 தடவை என்ன பண்ணுவோம்? துவாக்களையோ திக்ருகளையோ ஏதாவது புதுசாக இருந்தால் இஸ்முகளையோ அமல்களையெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லக்கூடிய ஆயத்துக்களையோ ஒரு 3 முறை ஓதிவிட்டு நம்ம துவா செய்வோம். அப்போ அதனுடைய நன்மையை கொண்டு அந்த தேவை நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு காரியத்தை செய்வோம். அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டால் கூட 3 தடவை குர்ஆனை ஓதிட்டு துவா செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளால நேரம் இருக்காது. ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கே நமக்கு மாதக்கணக்காகும். ஆனால் 3 முறை குர்ஆன் ஓதிட்டு துவா செய்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்மளால முடியாது. ஆனால் இந்த சூறாவை ஒரு முறை ஓதுவது 1/3னா இந்த சூறாவை 3 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். 9 தடவை நீங்கள் ஓதுறது 3 குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் நியத்து வைத்தும் இந்த ஒரு சூறாவை 9 முறை ஓதுனீங்கன்னா 3 குர்ஆனை நீங்கள் முழுமையாக ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். அதோடு அந்த நியத்தையும் நீங்கள் துவா செய்து கொண்டால் அந்த தேவை நிறைவேற்றப்படும். ஏன்னா நம்ம யாசின் ஓதும் போது கூட என்ன பண்ணுறோம்? 3 யாசின் ஓதுவோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 3 ஓதுவோம். துவாக்கள், யாசின், திக்ர்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 3 முறை ஓதிட்டு நம்மளுடைய துவாக்களை கேட்போம். அப்படி பார்க்கும்போது 3 முறை குர்ஆன் ஓதிட்டு கேட்கக்கூடிய துவா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அதில் இந்த சூறாவை 9 முறை ஓதுவது 3 முறை குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டியதாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் நைட் படுக்கும்போது கூட என்ன பண்ணலாம்? எனக்கு நாளைக்கு இதை நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? 9 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதிவிட்டு அந்த தேவையை நீங்கள் நியத் செய்துட்டு துவா செஞ்சுட்டு படுத்திங்கன்னா அந்த ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேற்றப்படும். எப்பயுமே நம்ம ஒரு துவா கேட்குறோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அமல்களை கொண்டு தான் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ ஒரு துவா கபூலாகிறதுக்கு தேவையான அதிக நன்மை கொண்ட அமலில் குர்ஆன் முதன்மையாக இருக்கும். ஏன்னா குர்ஆனுடைய நன்மையில் நம்ம வேறு எது கூடயுமே ஈடுபடுத்த முடியாது. ஒரு குர்ஆன் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்குதுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு திக்ரு ஓதுற நன்மையை விட அதிகமாக இருக்கும், மேலதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 3 குர்ஆன் ஓதிய நன்மையை பெற்று அதோடு நம்மளுடைய தேவையை கேட்கும்போது அந்த தேவை நமக்கு மறுக்காமல் கபூலாக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலே 3 குர்ஆன் ஓதிய நன்மையை நீங்கள் வெறும் 5 நிமிடம் கூட ஆகாது. இந்த 9 தடவை இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவதற்கு வெறும் ஒரு 3 நிமிஷம் ஆகுமா? அந்த 3 நிமிஷத்தில் நம்ம பார்த்திங்கன்னா 3 குர்ஆன் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றாவே அதுவே நம்மளுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாஹுடைய அருளை பெற்று தருவதற்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுக்கு பிடித்த விஷயத்தை நம்ம ஓதிக்கிறதுனால அவனுடைய உதவியும் நமக்கு கிடைக்க செய்யும். அதனால தான் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான நேரங்களில் இந்த சூறாக்களை தான் தேவைகள் நிறைவேறுவதற்காக நியத்து வச்சு ஓதுவாங்க. இன்னும் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்ருடைய நேரத்தில் 300 முறை ஓதுவாங்க. 300 முறை தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்காக நியத்து வச்சு அஸ்ரில் ஓதி வந்தால் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த ஒரு தேவை நிறைவேறும்னு சொல்லிட்டு
ஆலிம்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த சூறா மட்டும் தேவைகள் நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகளோடு ஒவ்வொரு தனித்தனி வஜிஃபாக்கள்ல ஓதப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுவதை நம்ம கையில் கொண்டு வந்து தருவதற்கு நம்ம 9 முறை நியத் வைத்து ஓதிவிட்டு துவா செய்தோம்னா அந்த ஒரு தேவை நமக்கு அடுத்த நாளே நமக்கு நிறைவேறும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.